ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா கென்ட் மாடல் ஆர்ஓ, கென்ட் ஆட்டோமேட்டிக் மாடல் ஆர்ஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கென்ட் மாடல் ஆர்ஓ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில்ட்ரு எல்லாமே போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல எதுவுமே பார்த்தீங்கன்னா கென்ட்டில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு கென்ட் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 5000 ரூபாய்க்குள்ளே இது ஆகும், அதுக்கு மேலே தான் சர்வீஸ் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மள சர்வீசிங்க்கு கூட்டியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா இது ஒரு 1200 ரூபாய் 1300 ரூபாய்க்குள்ளே இது சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியாச்சு கஸ்டமருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கென்ட் மாடல்ல இல்லாம வேற நம்ம லோக்கல் ஃபில்டர் வேற மாத்த போறோம். இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் தான் இதுல யூஸ் பண்ண போறோம். ஏற்கனவே இந்த ஓல்டு மெமரினை தூக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் ஏன்னா பார்த்தீங்கன்னா கென்ட் மாடல்ல இதுல தான் இருந்தது. இப்போ மெமரினை மாத்தணும். மெமரின் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 800 ரூபாய் 900 1000 ரூபாய் அதுக்குள்ள டிடிஎஸ் பொறுத்து மெமரின் ரேட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங் நம்ம கிளீன் பண்ணி வச்சாச்சு. ஓல்டு மெமரின்னு ரிமூவ் பண்ணியாச்சு. புதுசாக எப்படி மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெமரினை இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்ஓ பிளான்ல இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்ஓ பிளான் என்ற பாருங்க. இந்த கென்ட் ஆர்ஓவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுல இருக்கிற எல்லா பைப்பு எல்லாமே கனெக்டர் எல்லாமே ஃபில்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புதுசா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஒரு புதுசா ஆர்ஓ எப்படி அசம்பிள் பண்ணுமோ அது போல பேசிக்ல இருந்தே உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற ஒயர் பைப்பு அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்புட்ல இருந்து அவுட்புட்ல இருந்து ரிஜெக்ட் வாட்டர்ல இருந்து தண்ணி அதுல இருந்து வருதுன்ட்டு ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் இல்லைன்னா கார்பன் ஃபில்டர் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரே போடலாம். நம்ம பாத்தீங்கன்னா இல்ல கார்பன் ஃபில்டரும் போடலாம். இன்புட் அவுட்புட் கரெக்டா கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டா கொடுக்கணும். ஏரோ மார்க்கை பார்த்து ஃபில்டர்லேயே போட்டு வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் போட்டாச்சு. நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். நீங்க ஃபில்டர் மட்டும் பாருங்க. ஒன்னு செடிமெண்ட் ஃபில்டர், இன்னொன்னு கார்பன் ஃபில்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபில்டர் வேணாலும் போடலாம். நீங்க பாத்தீங்கன்னா செடிமெண்ட் தான் போடணும், கார்பன் தான் போடணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. பாருங்க, இப்போ ஒரு ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய கனெக்டர் போடுறோம். எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்றேன். நீங்க வீட்லயே கூட நீங்க ஓனா சர்வீஸ் பண்ணலாம். ஃபில்டர் பாத்தீங்கன்னா கடையில வாங்கி குறைஞ்சது பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய்க்குள்ளதான் இந்த ஃபில்டரே வரும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். கென்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி கென்ட்லுடைய ஃபில்டர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி 450 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்கு வரும். செடிமெண்ட் கார்பன்லாம் பாத்தீங்கன்னா கென்ட்ல. மெமரின் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி பிராண்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஹை ரேட் வருது. அதுவும் ஒன்றும் கென்ட் பாத்தீங்கன்னா லைஃபாகவும் வரும், நல்லாவும் வரும். இது பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபில்டர் தான் பாத்தீங்கன்னா எப்போ டேமேஜ் ஆகும் எப்போ ஓடையும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே தெரியாது. ஓடுற வரைக்கும் ஓடும். ஆனால் கரெக்டாக ஓட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் வரைக்கும் ஓடி இருக்கு இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க 8 மாசம் 1 இயருக்குள்ள பாத்தீங்கன்னா மாத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ரீசர்வீசிங் பண்ணிட்டே இருந்தோம்னா பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா கனெக்டர் போட்டு இருக்கும். பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஃபில்டர்னுடைய சைட்ல பாத்துருப்பீங்க கனெக்டர். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏரோ மார்க் எந்த சைடு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க. சொல்றத வீடியோல எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ள எந்த கமெண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த மாடல்னு இல்லை, எந்த மாடல் ஆர்ஓல இருந்தாலும் சரி, ஆர்ஓ பிளான்டா இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டவுட்டா இருந்தா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன். இப்ப இதுல பிளானிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனை கொடுக்க போறோம். ரைட் சைட்ல மேல இருக்கிறதுல இன்புட் கொடுத்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க, ரைட் சைட்ல மேல இருக்கிற ஃபில்டர் இன்புட், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல அந்த ஃபில்டர் வந்ததுன்னா கீழே இருக்கிற ஃபில்டரை ஸ்டார்ட் பண்றோம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னா கனெக்ட் பண்றோம். ரைட் சைட்ல மேல இருக்கிற ஃபில்டர் தான் பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் வரும். லெஃப்ட் சைட்ல திருப்பி ரைட் சைட்லயே திரும்பி போகும். நான் உங்களுக்கு கனெக்ஷனும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், பொறுமையா கேளுங்க. பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. இப்போ பாத்தீங்கன்னா அந்த கனெக்டர் பாருங்க, நல்லா பைப் நல்லா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதை ஒரு கனெக்ட் பண்ணியாச்சுங்களா. ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா இதுக்கு வேற வழியே இல்லை, எதனா ஒரு வழி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா
மேலே இருக்கிறதுல தான் கொடுக்கணும். மேலே இருக்கிறதுல இன்புட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கீழே இருக்கிறதுல ரைட் சைடில் அவுட்புட் எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பாருங்க, நீங்க வந்து மீதி எதுவுமே ஆர்ஓல பார்க்காதீங்க. இந்த ஃபில்டர் வந்து பாருங்க, இப்போ வந்து ஃபில்டர் போட்டாச்சு, இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய இன்புட் கனெக்ஷன் பைப் லைனு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக டேப்ல இருந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைனுக்கு இன்புட் இதை வருங்க. இன்புட் பைப் கொடுத்தாச்சுங்களா? இன்புட்டை கொடுத்து டேரெக்டாக எடுத்துட்டு போய் இதை வருங்க மேலே இருக்கிற அந்த ஃபில்டரில் கார்பன் ஃபில்டரு இல்லைன்னா ஃப்ரீ ஃபில்டரு எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். நீங்கள் கார்பன்னு சொல்லிட்டு அதையே வந்து பிடிச்சிப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபில்டர் வேணாலும் போடலாம். மேலே இருக்கிற ஃபில்டர் அப்படின்னு சொல்லிடுறேன், கார்பன் ஃபில்டரு. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செடிமெண்ட் ஃபில்டரில் கீழே இருக்கிறதுலையும் கொடுக்கலாம். கீழே இருக்கிறத கொடுத்து மேலே அவுட்புட் எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். ஆனால் ஈரோ மார்க் ஃபில்டர்னுடைய ஈரோ மார்க்கை மாற்றணும். ஃபில்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ மார்க் இருக்கும். இந்த சைடு வந்து கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் லைஃப் லாங் ஃபில்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகும், ஃபில்டர் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க ரைட் சைடில் இன்புட் கொடுத்தாச்சிங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ பொறுமையாக சொல்ற பாருங்க. இன்புட் இங்கிருந்து வருதுங்களா? இன்புட் கனெக்ஷன் வந்து இதை பாருங்க மேலே இருக்கிறதுல இன்புட் கொடுக்குறோம் பாருங்க. அவ்வளோதான், இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா? நெக்ஸ்ட் அப்படியே லெஃப்ட் சைடில் வருதுங்களா? அங்கிருந்து இப்படி வருதுங்களா? அங்கே பாருங்க இது அவுட்புட்டாக எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுலினாய்டு வால்வு எஸ்சி வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நம்ம தண்ணி கொடுத்தவொடனே செடிமெண்ட் ஃபில்டர்ல இருந்து திருப்பி கார்பன் ஃபில்டருக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்வில் வந்து நிற்கும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எஸ்சி வால்வு. எஸ்சி வால்வு இல்லைன்னா கண்டினியூ மோட்டரில் வந்து மெமரியில் வந்து தண்ணி கண்டினியூ போயிட்டே இருக்கும், வேஸ்டேஜ் தண்ணியும் கீழே போயிட்டே இருக்கும் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா. எஸ்சி வால் இருந்தால் எல்லாமே ஸ்டாப் ஆகும், வேஸ்டேஜும் போகாம தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி, ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க இந்த எஸ்சி வால்விலே பாருங்க இன்புட் அவுட்புட் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபில்டரில் இன்புட் எஸ்சி வால்வில் கொடுத்து அவுட்புட் எடுத்து கரெக்டாக மோட்ரு ஆரோடைய மோட்டரில் கொடுக்குறோம். பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆரோ மோட்ரு அந்த சைடு இருக்கு இன்புட்டு, இந்த சைடு அவுட்புட்டு. இன்புட் உள்ள கொடுக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவுமே பார்க்காதீங்க, ஆர்ஓல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கவனிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் செடிமெண்ட் கார்பனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் இதை பாருங்க. மெமரி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுபோல் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ரைட் இல்லைனா லெஃப்டில் சுத்தின மாரி புஷ் பண்ணோம்னா லாக் ஆகிடும் பாருங்க. அந்த சைடு ரைட் இல்லைனா லெஃப்டில் உள்ள வச்சுட்டு பாருங்க சுத்தனோம்னா ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெமரி இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான், மெமரி வந்து நீங்களே ஓனாக மாற்றிடலாம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி எப்பயுமே மாற்றணும். அப்படி டிடிஎஸ் கம்மியாக கொடுத்தா நீங்கள் மெமரி மாற்ற தேவையில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் லெஃப்ட் சைடில் டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. அதையும் சொல்கிறேன் பாருங்க, எப்படி டிடிஎஸ் அட்ஜஸ்டர் எப்படி இது பண்ணுறது, எப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற பாருங்க. மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்ஷன் இருக்குங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கொடுத்துரும், சிங்கிளாக இருக்கிறது இன்புட் கொடுத்தாச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று வரும், ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் திருப்பிடலாம், அந்த சைடு திருப்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அவுட்புட் பூஸ்டர் பம்ப் அவுட்புட்லேருந்து டேரெக்டாக எடுத்து நம்ம மெமரியில் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஜெக்ட் வாட்டர் இருக்குது, இந்த ப்ளூ கலர் பைப் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் போகும். எடுத்துடலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா கனெக்டர் எடுத்தாச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FR450 இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்தோடனே அவுட்புட்டில் 2 இதில் ப்ரெஷராக வரும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ளோ ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா FR450 550 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ரிவர்ஸ் ஓமேசஸ்ல அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் தண்ணி வர ஆரம்பிக்கும். மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா சுத்தமாக தண்ணியே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா FR450 இல்லைன்னா 550ன்னு சொல்லுவாங்க. 300 இருக்குது எஃப்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ மார்க் இருக்கும். எஃப்ஆர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ எந்த சைடு போகுது எந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜூம் பண்ணி நல்லா உங்களுக்கு காட்டுறேன். FR550 இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு பாருங்க கனெக்ஷன் கொடுத்தாச்சிங்களா? அங்கே பாருங்க பைப் எங்கே போகுதுன்ட்டு நல்லா பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் மெமரிலேருந்து டேரெக்டாக வெளியே தான் போகுது வேஸ்ட் வாட்டர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பைப் வச்சு வேஸ்டேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிற தண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரில இருந்து குடிக்கிற தண்ணி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் யூவி. இந்த யூவி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்டீரியா கிருமி எதனா வந்து சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணும், அழிச்சு உயிரோட இருக்கிறத எல்லாமே சாகடிச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த யூவியோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குறைஞ்சது இந்த யூவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்ணு வந்து கரெக்டாக நேராக வச்சு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வலி வர ஆரம்பிக்கும். அதனுடைய பவர் அது போல நீங்கள் ஒன்றா பாருங்க, போய் சொன்னாலும் நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஆர்ஓவில் இருக்கிற யூவியை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வலி வர ஆரம்பிக்கும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோடைய பவர், அதனுடைய பவர் அது போல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய அலாரம் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, டிடிஎஸ் அட்ஜஸ்டரும் எப்படி செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, மோட்டர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணிட்டு ஒரு டி கனெக்டர் போட்டு மெமரிக்கு ஒரு சைடு போகும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இது கொடுக்குறோம் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷனை கொடுத்துடணும். ஸ்க்ரூவோட வந்து ப்ரெஷராக தண்ணி நிற்கும். மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷராக இருக்கும். அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா மேலே தண்ணி வர ஆரம்பிக்கும், சொட்டு சொட்டாக வர ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் இன்னொரு டீ கனெக்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறப்ப வித்தவுட் மெமரின் வாட்டர் வந்து அதில் மிக்ஸ் ஆச்சுன்னா டிடிஎஸ் அதிகமாகிடும். சிம்பிள் கான்செப்ட் தான். அதை பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. லோ ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் காட்டுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது அது வரைக்கும் இன்னும் தண்ணி போகல, இல்லை தண்ணி போச்சுன்னா அந்த அலாரம் ரீசெட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் பாருங்க, யூவி லைட்டே நல்லாவே எரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யூவிக்கு கனெக்ஷன் கொடுக்கல. ஒன்றுமே இல்லை, ட்ரிங்கிங் வாட்டர் மெமரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்துன்னா அது வந்து யூவியில் கொடுக்கணும். யூவியில் கொடுத்து நம்ம அதுக்கப்புறமேட்டு தான் ட்ரிங்கிங் வாட்டரை கன்வெர்ட் பண்ண. இப்போ கொடுக்குறேன் பாருங்க, கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. பாருங்க எங்கேருந்து எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கனெக்ஷனு, இது டி கனெக்டர் போட்டு வச்சிருக்கும் பார்த்தீங்களா யூவியில் வந்து பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெமரிலேருந்து டேரெக்டாக யூவிக்கு ஒரு கனெக்ஷன் போகுதுங்களா இன்புட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர், டிடிஎஸ் அட்ஜஸ்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா வித்தவுட் மெமரின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர ஆரம்பிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டி கனெக்டரில் அவரே கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அதையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறோம், குடிக்கிற வாட்டர். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் எடுக்கணும் யூவிலேருந்து. இதை பாருங்க, அந்த பைப்பும் கொடுத்தாச்சுங்களா யூவிலேருந்து. இதான் குடிக்கிற வாட்டர், டேரெக்டாக எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமான இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆர்வல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதிகரிக்கணும் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்த உடனே கென்ட் ஆர்வம்னு இல்லை, எந்த மாடல் ஆர்வம் இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து காட்டுறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் மாடல் ஆர்ஓ அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே செட் பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் லெவல் காட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ப்ரெஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸை செக் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரினும் மாற்றியாச்சு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு எல்லா கனெக்ஷனும் ஃபுல்லாக எடுத்துட்டு புதுசாக போட்டாச்சு. இதாக குடிக்கிற வாட்டர் இது உள்ள போகிறதுக்கு வெளியே வச்சு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட்லேருந்து வர தண்ணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இப்போ குடிக்க போகிறோம். பாருங்க, ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பேனல் போர்டு பார்த்தாலே தெரியும். டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எந்த எரராக இருந்தாலும் டிஸ்பிளேவில் காட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட். அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எதுவுமே தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. மெமரி நீட்டாக இருக்குங்களா, அதான் மெமரின்னு. அந்த மெமரியிலேருந்து எந்த பைப் வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். ஃபில்டரில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வாட்டர். இப்படி தான் பார்க்க முடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனை கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் செக் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வேஸ்ட் வாட்டர் வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், இதான் குடிக்கிற வாட்டர். இது வந்து பாருங்க ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண உடனே நல்லா உடனே வர ஆரம்பிச்சிச்சு. கென்ட் ஆர்ஓ அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். கென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேற ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டியாக தரமாக இருந்தால் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிடிஎஸை பாருங்க 8 தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 எடுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணி எப்படி டிடிஎஸை செட் பண்ணுறது, எப்படி ஃபுல் ப்ராசஸாக எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் கம்மியாக வருது ரொம்ப. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும். 50லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு, 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை. ஆறு வந்து பார்த்தீங்கன்னா குட் ரன்னிங் கண்டிஷனில் போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1200 1300 எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட் பாருங்க, அல்ட்ராவைலட் லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள போயிட்டு தான் தண்ணி வருது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா